இந்த ஆண்டின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள படம் என்றால் அது ரஜினி நடித்துள்ள லிங்கா என்பதில் இருவேறு கருத்திருக்க முடியாது. இந்த படத்தின் மூலம் தன் தந்தைக்கு சமமான அண்ணன் சத்யநாராயணன் மற்றும் சில நண்பர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகவே ராக்லெஸ் வெங்கடேஷ் மூலம் லிங்காவை தயாரிக்கிறார் ரஜினி. படத்தில் ரஜினிக்கு இரட்டை வேடங்கள். ஒருவர் அணை கட்டும் இன்ஜினியர், முறுக்கிய மீசை, கர்லிங் முடியுடன் பிரிட்டிஷ் கால இளைஞராக வருகிறார். இவருக்கு ஜோடியாக சோனாட்சி சின்ஹா. இன்னொரு ரஜினி இந்த கால இளைஞர். அவருக்கு நண்பராக சந்தானம். சன்கிளாஸ், ஸ்டைல் உடைகளுடன் கலக்கும் இவருக்கு ஜோடி அனுஷ்கா. 50 ஆண்டுகளுக்கு முன் கொடூரமான தண்ணி பஞ்சம் வந்தது. அதை போக்குவதற்காக கலெக்டராக இருக்கும் ரஜினி தன் சொந்த செலவில் ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முயற்சிக்கிறார். அப்போது சமூக விரோத கூட்டம் ஆங்கிலேயர்களுடன் சேர்ந்து கொண்டு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துகிறது. எனக்கு இந்துவும் வேண்டாம், கிறிஸ்துவரும் வேண்டாம், முஸ்லிமும் வேண்டாம், செட்டியார், முதலியார், நாடார் வேண்டாம், இந்தியனாக இருக்கிறவங்க மட்டும் என் கூட வாங்க என்று ரஜினி அறைகூவல் விடுகிறார். மக்கள் படை திரண்டு வருகிறது. அவர்களோடு இணைந்து அணை கட்டுகிறார்கள். சோனாட்சி சின்ஹா சந்தோஷத்தில் இருக்கும்போது அந்த விபரீதம் நடக்கிறது. ஆங்கிலேயருக்கு கைதடியாக இருக்கும் ஆர் சுந்தரராஜன் அணை திறப்பு விழாவிற்கு வரும் ரஜினியை அவமானப்படுத்தி விடுகிறார். இதனால் அணையை திறக்காமலே சென்று விடுகிறார் ரஜினி. ரஜினியுடன் சோனாட்சி சின்ஹாவும் வெளியேறுகிறார். அதற்கு பிறகு அந்த அணையை மக்கள் கடந்து செல்லும் போது அடிக்கடி விபத்து நடக்கிறது. சிலர் கொலை செய்யப்படுகிறார்கள். அணை கட்டிய ரஜினியை அவமானப்படுத்தியதால் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கருதும் மக்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவரை தேடி கண்டுபிடித்து அழைத்து வருகிறார்கள். அவர் வந்ததும் என்ன நடக்கிறது என்பது ஒரு பகுதி கதை. அடுத்து இன்னொரு ரஜினியின் கதை. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அடிதடி, திருட்டு, கடத்தல் என வாழும் வில்லன் ரஜினி வைரங்களை அபே செய்வதில் இவர் கில்லாடி. ஒரு முறை அணை வழியாக வரும் ரஜினி அங்கேயே தலைமறைவாகி விடுகிறார். அப்போதுதான் அந்த அணைக்குள் ஒரு கூட்டம் ஒளிந்திருந்து வழிப்பறி செய்வது, கொலை செய்வது, பெண்களை மானபங்கப்படுத்துவது போன்ற காரியங்களை செய்து வருவதை கண்டுபிடிக்கிறார். பெரியவர் ரஜினியை சந்திக்கிறார். மனம் மாறுகிறது. பெரியவர் ரஜினியும் அணையில் பதுங்க வந்த வில்லன் ரஜினியும் இணைந்து அணையை மீட்டு மக்களை காப்பாற்றுகிறார்கள் என்பதுதான் மீதி கதையாம். இதுதான் லிங்காவின் கதை என பலரும் சொல்லியும் எழுதியும் வருகிறார்கள். ரஜினி படங்களின் கதைகள் ரிலீஸுக்கு முன் வெளியாகாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். எனவே இதையெல்லாம் ரஜினியோ ரவிக்குமாரோ கண்டுகொள்ளவில்லை. படம் ரஜினி பிறந்த நாளன்று வெளியாகும் என்று சொல்கிறார்கள். அதற்காகவே சீக்கிரத்தில் ரஜினி டப்பிங் பேசி வருகிறார். இன்னும் ஒரு தரப்பு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் வாய்ப்புதான் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ரஜினி, சோனாட்சி சின்ஹாவும் ஆடி பாடும் பொங்கல் பாடல் ஒன்று இடம்பெறுவதை வைத்து இந்த பொங்கல் ரிலீஸ் செய்தி பரவி வருகிறது.